உட்காந்துக்கிறோம். அடி வாங்குறது யாரு? உதடு கிளியும், மூக்கு உடையும், கண்ணு உடையும், காது பீயும், கைகால் உடையும். உள்ள போய் இது ஜம்முன்னு உட்காந்துக்கிறாரு. எந்த ஒரு காயத்துக்கு ஆளாகாது எது? நாவு. எனவே மற்ற கைகள் சொல்கின்றன, கால்கள் சொல்கின்றன, மூக்கு சொல்கிறது, உதடுகள் சொல்கின்றன, கண்கள் சொல்கின்றன, நாவே எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்வாயாக. உனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நீ சொல்லிவிட்டு உள்ளே போய் உட்கார்ந்து கொள்வாய், நாங்கள் தான் காயப்படுவோம் என்ற விஷயத்தை ரசூல் எந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்றாங்க பாருங்க. அப்ப இந்த அளவு இந்த நாவினுடைய விபரீதங்களை நாம் உணர்ந்து கொள்றோமா இல்லையா? அப்ப வார்த்தைகளை அளந்து விட வேண்டும். எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய திக்ருகள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது உத்தரவு. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். காலையிலே 100 முறை, மாலை 100 முறை சொல்ல வேண்டும் என்று உத்தரவு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 100 தடவை சொல்றது உத்தரவு. இப்படி பலதரப்பட்ட திக்ருகள் இருக்கின்றன. திக்ருடைய அதோடைய சிறப்புகளை சொல்ல நேரம் இல்லை. அப்ப இந்த நாவின் விபரீதங்களில் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களிடம் பேசும்போது சரியாக பேசும், ஒழுங்காக பேசும். திக்ரு செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது அது சிறந்த வழியாக இருக்குது என்பதை சிந்தித்து அதிகமாக பேசணும். அதிகமாக பேசாமல் திக்ரு செய்வது நல்லது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை சொல்லி காட்டினார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுன் கைரன் அவ் லியஸ்முத். நீங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகிறீர்களா? யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் பொத்தி இருக்கட்டும், அதான் நல்லதுன்றாங்க. எனவே அரபியில் ஒரு பழமொழி உண்டு, அல்ல சுக்கூத்து கைரும் மினல் கலாம் என்று சொல்வார். பேசுவதை விட அமைதியாக இருப்பது சிறந்தது, அதான் நல்லது. பேசினா தானே வம்பு, பேச நல்லவா இருந்து விட்டு போவோம் என்பதுதான் நாம சொல்லக்கூடிய விஷயம். அருமை சகோதரர்களே, அடுத்து இந்த நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விபரீதம் ஒன்றை நாம் இன்னும் நுணுக்கமாக ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். என்னது? ஃபித்னா. இந்த ஃபித்னா இருக்க, இந்த ஃபித்னாக்களிலேயே நாவின் மூலம் ஏற்படக்கூடிய ஃபித்னா மிகப்பெரிய ஃபித்னாவாம். என்ன ஃபித்னா? நாம் எல்லாரும் அதுல மூழ்கி போயிருக்கிறோம். 1-2 விதிவிலக்கா, 100ல் 1% 2% விதிவிலக்கா இருப்பாங்க. மக்க எல்லாருமே இந்த ஃபித்னாவுல மூழ்கி போயிருக்கிறோம். என்னது? ஒரு ஆள் சொல்றது அப்படியே கேட்டு நம்பி பரப்புறது இருக்குதா இல்லையா? யார் எதை சொன்னாங்களோ அது சொன்னது சரியா அல்லது தவறா ஆராய்ச்சி செய்து பரப்புறது கிடையாது, ஆய்வு பரப்புறது கிடையாது, அது கண்ட விஷயத்தை சொல்றது கிடையாது, நேரடியாக பார்த்த விஷயம் சொல்றது கிடையாது. மற்றவர்கள் எதை சொன்னாங்களோ அதை அப்படியே நம்பி வெளியே அப்படிடுறது. இது மிக பெரிய ஃபித்னாவாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஈமான் கொண்டவர்களே, ஒரு ஃபாஸிக், ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உடனே நம்பிடாதீங்க, தீர ஆய்வு செய்யுங்கள். நீங்கள் தீர ஆய்வு செய்யுங்கள். அப்படி ஆய்வு செய்து அது உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லை என்றால் நீங்கள் பின்னால் நீங்கள் செய்த அந்த தவறான காரியத்தின் மீது, பாவத்தின் மீது வெட்கி தலைக்குடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதை உஷாராக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமாக நடந்திருக்கிறார்கள், இந்த விஷயத்தில், இப்படிப்பட்ட விஷயத்தில் எந்த அளவுக்கு முன் ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் புகாரில் நீங்கள் புரட்சி பாருங்கள். புகாரில் இந்த சம்பவம், நான் சொல்லக்கூடிய சம்பவம் புகாரில் இடம்பெறுகின்றது. என்னன்னு சொன்னால், பனுல் முஸ்தலக் போர்ல இருந்து ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பனுல் முஸ்தலக் போர்ல இருந்து திரும்பி வருகின்ற பொழுது இரவு நேரம் ஆகிவிடுகின்ற காரணமாக ஒரு இடத்துல தங்கி விடுகிறார்கள். இரவை கழித்து விட்டு காலையில் செல்லாம் என்று சொல்லி ஒரு தங்கி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு முஹாஜிர் தோழர், இன்னொரு அன்சாரி தோழர், 2 பேரும் மத்தியில் உட்கார்ந்து பேசுகிறார்கள். பேசுகின்ற பொழுது அது பேச்சு முற்றி போய் கலகலப்பு ஏற்படுகின்றது. அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமை முற்றுகிறது. அப்ப என்ன செய்கிறார்? முஹாஜிர் தோழர் அன்சாரி தோழரை அடித்து விடுகிறார். உடனே அன்சாரி சஹாபி என்ன செய்கிறார் என்றால் அன்சாரியை அழைக்கிறார். அன்சாரிகளே வாருங்கள், முஹாஜிர் என்னை அடிக்கிறார், வாருங்கள் என்று ஷைத்தான் புகுந்துட்டான். சொல்கிறார், அன்சாரிகளே வாருங்கள், முஹாஜிர் அடிக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் எல்லா அன்சாரியும் ஓடி வந்தார்கள். இவர் பார்த்தார், முஹாஜிர்களே வாருங்கள், அன்சாரி தோழரை அடிப்பதற்காக ஆளை அனுப்பி கூப்பிடுகிறார் என்று சொல்லி முஹாஜிர் தோழர்கள் முழுவங்கி வந்து விடுகிறார்கள். கடைசியில் 2
ஒன்றாக இருந்தவர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு கைலப்பு நடந்து மிகப்பெரிய கலவரம் ஏற்படக்கூடிய நிலைமை உண்டாகிவிட்டது. இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அவன் சொல்கிறார்கள், நண்பர்களே, தோழர்களே, நீங்கள் இருந்த நிலையை சிந்தித்து பாருங்கள். எப்படி இருந்தீர்கள்? என் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ஆக்கினான். நீங்கள் எதிரிகளாக இருந்தவர்களை சகோதரர்களாக அல்லாஹ் ஆக்கினான். நான் இருப்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொன்ன நேரத்தில் தன்னுடைய சுயநிலைவை இழந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உபதேசத்தை கேட்டு அவர்கள் எப்படியே அமைதியாகி விடுகிறார்கள், திருந்து விடுகிறார்கள். திரும்ப ஒற்றுமை ஏற்பட்டு திரும்ப என்ன செய்றாங்க, எல்லாரும் அவங்க இடத்துக்கு போய் விடுகிறார்கள். போனதுக்கு அப்புறம் முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல், அவனுக்கு இது பிடிக்கல. அவன் என்ன நினைத்தான், ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரச்சனை உண்டாகணும், அதை நம்ம குளிர் காணணும்னு நினைத்தான். அது நடக்கல. அப்ப நடக்காத போனதுனால அவன் என்ன செய்யறான்னு சொன்னால், எல்லாரும் இரவு நேரத்தில் போய் தூங்க போன பிறகு நேராக போய் ஒரு அன்சாரி தோட்ட போய் சொல்கிறான், என்னங்க எப்படி பாருங்க, அவ எப்படிப்பட்டவங்க, அவங்கெல்லாம் மக்காவிலிருந்து நிர்கஜெட்டவர்களாக, ஒண்ணுமே இல்லாதவர்களாக, ஒரு அனாதைகளாக நம்மிடத்தில் அடைக்கலம் கேட்டு வந்தவர்கள். நாமெல்லாம் எப்படியெல்லாம் உதவி செஞ்சோம், எப்படியெல்லாம் அவங்களுக்கு நம்முடைய சொத்துல பாதி பங்கு கொடுத்தோம், மனைவியில 2 மனைவியா இருந்த ஒரு மனைவியை கொடுத்தோம். இப்படி எல்லாவற்றையும் நம்முடைய சுக துக்கங்களில் எல்லாம் பகுதியாக பிரித்து கொடுத்து அவர்களை சகோதரர்களாக நாம் வாழ வைத்திருக்கிறோமே, நம்ம வீட்டு செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் பாருங்கள். அவர்கள் அப்படிப்பட்ட விடக்கூடாது, நாம அவர் சாலம் விடக்கூடாது என்று சொல்லிட்டு அதாவது மதீனாவுக்கு போனால் இந்த இழிவானவர்களை கண்ணியமானவர்கள் வெளியேற்றுவார்கள் என்று சொன்னான். இழிவானவர்கள் யாரு? ரசூலுல்லாஹ் முஹாஜிர் தானே. அவன் சொல்றான், இந்த இழிவானவர்களை, ரசூலுல்லாஹ் உட்பட இழிவானவர்களை மதீனாவிலிருந்து கண்ணியவான்கள் வெளியேற்றுவார்கள் என்ற வார்த்தையை சொல்லி அங்கே குழப்பத்தை ஏற்படுத்த முனைகின்ற நேரத்தில் அந்த விஷயத்தை, அந்த வார்த்தையை அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு விடுகிறார். கேட்டுட்டு நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க வந்தீங்க, பிரச்சனை சால்வாய் போச்சு, அமைதியாக போயிடலாம், அவங்க இடத்துக்கு திரும்பிட்டாங்க. ஆனா இந்த அப்துல்லா பின் உபை சலூல பாருங்க, அவனுடைய குளிர்காய நினைக்கிறான், இப்படி எல்லாமே சொன்னான் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் நம்பல. அதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தன் மீது உயிரை வைத்திருக்கக்கூடிய தோழர், தனக்காக எல்லாவற்றையும் இழந்த தோழர், அனைத்தையும் தியாகம் செய்த ஒரு தோழர் சொன்னது ரசூலுல்லாஹ் நம்பல. கேட்கிறாங்க, நீ உண்மை சொல்கிறீரா? நீ சொன்னது உண்மை, காது கொடுத்து கேட்டீரா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆமா அல்லாஹ்வின் தூதரே, ஏன் ரசூலுல்லாஹ் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் காது கொடுத்து கேட்டேன் என்று சொல்லியும் ரசூலுல்லாஹ் நம்பல, போய் விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிகூன்ல இறக்கி வைக்கின்றான், யகூலூன லய ரஜஅனா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் முஃமினீன வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். நபியே, அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி விட்டால் கண்ணியவான்கள், சங்கைக்குரியவர்கள் அந்த மதீனாவிலிருந்து இழிவானவர்களை வெளியேற்றுவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நபியே என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ரசூலுல்லாஹ் அர்கமை அழைக்கிறார்கள், அர்கமே, அல்லாஹ் உம்மை உண்மைப்படுத்தி விட்டான் என்று சொன்னார்கள். புகாரில் இந்த சம்பவம் இருக்குது, புரட்டி பாருங்க. நீங்க என்ன சொல்ல வர்றேன், ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை எப்படி நம்புறாங்க பாருங்க. அப்ப என்ன செஞ்சு, ஃபித்னா இருந்தது, ரசூலுல்லாஹ் ஃபித்னா இருந்தது. ஆனா என்ன, ஒரு 10%, போக போக இது 30%, 50%, இப்படியா வந்து கால போக நம்முடைய இந்த வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் 100% ஃபித்னா இருக்கு. இதான் வித்தியாசம். அப்ப இந்த நாவினுடைய விபரீதங்கள்ல மிக மோசமானது இந்த ஃபித்னா. எனவே இந்த நாவின் விபரீதங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பயங்கரத்தை, அதனுடைய கொடூர தன்மையை நாம நல்ல சிந்திச்சு பார்த்து நம்முடைய நாவை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, பேசினால் நல்லதை பேசக்கூடியவர்களாக, இல்லை என்றால் அமைதியாக இருந்து நம்மால் மற்றவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வேதனையும் நோவினையும் வராத அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரன் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரன் மின்ஹுன்